அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் மகிமை என்ற வரிசையிலே ஒவ்வொரு திருநாமத்திற்கும் அர்த்தம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது 9வது திருநாமம் பூதபாவனக. பூதபாவனக என்றால் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட அனைத்து உயிர்களையும் தாரக, போஷக மற்றும் போக்ய என்ற 3 விஷயங்களை செய்து கொடுப்பவர். அப்படி என்றால் என்ன? இறைவன் அனைத்து உயிரினங்களையும் படைத்தார். அப்படி படைப்பதோடு அவர்களை விட்டுவிடவில்லை. அவைகள் தங்களுடைய உயிரை தக்க வைத்து கொள்ள வேண்டிய அனைத்து உணவு போன்ற அனைத்து விஷயங்களையும் முன்னடியாக தயாரித்து வைத்துள்ளார். அது மட்டுமல்ல, அவை செழிக்க வளர வேண்டிய விஷயங்களையும் இறைவனே தருகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இன்பத்துக்காக போராடி கொண்டிருக்கிறது, இன்பத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அவை இன்பங்கள் நுகர, சந்தோஷங்கள் அடைய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் தான் உருவாக்கி அள்ளி கொடுத்து வாழ வைத்து நாம் மகிழ்ச்சி அடையும் போது அவரும் மகிழ்ச்சி அடைகிறார். இப்படிப்பட்ட கருணை வள்ளல், மிக தாயை விட சிறந்தவர், 1000 தாய்களுக்கும் மேலான அன்பை கொண்டவர், கருணையே உருவானவராகிய அந்த ஸ்ரீமன் நாராயணனை அனுதினமும் நாம் நினைத்து பாவனை செய்து நன்றி சொல்ல வேண்டும். நாம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சிறு விஷயத்திற்கும் நாம் நன்றி உணர்வோடு வாழ வேண்டும். அவ்வளவு எதற்கு? நாம் இழுத்துவிடும் மூச்சு நம் கையிலா இருக்கிறது. நாம் இஷ்டப்படி நாம் விட முடியும் என்றால் உயிரையே நம்ம விடமாட்டோமே. அனைவரும் உயிருடன் இருப்போமே. எவ்வளவு காலம் சென்றாலும் நம் மூச்சும் நம் வசம் இல்லை. ஒவ்வொரு நாளும் இறைவன் இன்று நாம் சாப்பிட்ற உணவு, போடும் உடை, கிடைத்த அனைத்து போக்கியங்களும் அந்த பகவான் நாராயணன் வாரி வழங்கியது என்ற நினைவாலே அந்த எண்ணத்தை பாவித்து கொண்டு நாராயணனுக்கு நன்றி, ஸ்ரீமன் நாராயணனுக்கு நன்றி, பகவான் விஷ்ணுவுக்கு நன்றி, எங்களை காப்பாற்றுபவரே, எங்களை பேணி வளர்ப்பவளே, தாயை விட அன்பானவரே, நன்றி 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 நாராயணா, சரணம் 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 என்று அவருடைய திருநாமத்தை ஒவ்வொரு முறையும் நினைத்து கொண்டிருங்கள், பாவித்து கொண்டிருங்கள். வாழ்க்கை இன்பமாக மலரும். தடைகள் நீங்கி நீங்கள் வாழ்க்கையில் நினைத்த விஷயங்களை நடந்து மிகச் சிறப்புடன் வாழ்வீர்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.